கருப்பா உன்னை விட்டு எனக்கு யாரா இருக்கிறா கருப்பா? என் குழந்தை நீ தாண்டப்பா, நீ இதை கையில் விட்டா எப்படா வாழுவேன்? 48 மணி நாள்ல பிள்ளைக்கு உயிர் போயிரும் அப்படின்ட்டான். நான் காப்பாத்துடா எவ்வளவு இருந்தாலும் என் புள்ள செலவுக்குடா. ஒரு கனியா புல்லு கொஞ்சம் கூட இந்த கருப்பசாமி உன் கூட இருந்த அந்த 48 மணி நேரத்தை மாத்தி அமைச்சு என் புள்ள உசுரை காப்பாத்துறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு புத்திர பாக்கியமும் தாமதம் இருக்கணுமே, புத்திர பாக்கியமும் தாமதம் இருக்கணும். அதனால கருப்பசாமி நல்ல வாக்குவாதத்துல மனசுல நிம்மதி இல்லை, செத்து போனான்னு கூட நீ முடிவு பண்ணிட்ட. இருந்தாலும் கருப்பசாமி கணவன் மனைவி ஒன்றுபடுத்திடுறேன் தாயே, கணவன் மனைவி ஒன்றுபடுத்திடுறேன். எந்த ஒரு குறைபாடு இல்லாத நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். 2 பேர்த்துக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா அமைச்சு தரேன். டைலர் அப்படிங்கறது யாரு? நீயே கூட துணி தைச்சிருக்கணுமே. அதான் ஆசைப்பட்ட கம்மன் இந்த தொழில் செஞ்சா கூட நீ ஒவ்வொரு தொழில் செஞ்சாலும் எவ்வளவு வருமானம் வரும்னு நீ ஆசைப்படுற. இதை செஞ்சா கடனை கட்டி நம்ம முன்னேற்றம் வருவோமா அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் நினைச்சிட்டு இருக்கிற. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா தொழில் அமைச்சிடுறேன், வருமானத்தை வலுவத்துறேன், கணவன் மனையை ஒன்றுபடுத்துறேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி ஒரு குழந்தை ஒண்ணு இறந்துருக்கணுமே, அதான் நினைச்சு பாருதாயே. 3 மாதம் இருந்து உன் அபாசன் ஆயிருக்கு. நல்லா நினைச்சு பாரு. இல்லையா? இல்லையா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். அதான் நான் போய்க்கிறேன். டைவர்ஸ் வேணும்னா அதுல சப்போர்ட் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து இந்த பெண்ணை வந்து வீட்டோடு கொடுத்ததுக்கு வழி. கருப்பசாமி நான் அந்த இடத்துல உட்கார வைக்கிறேன், புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு, ஆனா இது ஒண்ணு மறைக்குது. 3 மாசம் இருந்து அப்பாசன் ஆயிருக்கணும். நல்லா நினைச்சு பாத்துக்கோ, புரியுதா? ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எதை நினைச்சு அந்த தாயை விரட்டினாலும் நான் விட மாட்டேன். புரியுதா? வந்து சேருவாங்க சாமி. நீ வந்து இங்கிட்டு கூப்பிடுற, அவன் வந்து அங்கிட்டு வந்தா வரணும், இல்லைன்னா வேணாங்க. அதான் சொல்ற, நீ ஏன் தவப்பனா வகையில வரணும், நீ இங்கிட்டு கூப்பிடுற, அவன் அங்கிட்டு கூப்பிடுறான். அதனால வாக்குவாதத்துல ஓடிட்டு இருக்குது. 2க்கு சென்டரா 2 பேரும் பொதுவா ஒரு இடத்துல இருக்க வைக்கலாமா? நீயும் பொழுதுக்கே தவப்பு வேணும் தாய் வேணும்னு இங்கிட்டு வரக்கூடாது. அவனையும் அங்க போகாத நான் ஒரு இடத்துல உட்கார வச்சேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்ட தேவையில்லாத கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் நிறுத்திக்கணும். நீ அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்ட தேவையில்லாத பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறேன். பேசனது இல்ல இரியா, பேசுறீங்களே இல்லையா? இத கொஞ்சம் நிறுத்திக்கோ, அவனுக்கு பிடிக்கல. புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன். எந்த ஒரு பாதபட்சம் இல்லாத பங்கச்சொல் இல்லாத வழிவகுத்து கொடுத்து கருப்பசாமி சித்திரை மாசத்துக்குள்ள ஒன்றுபடுத்துறியா? ஒன்றுபடுத்தினா என்ன பண்ற? நீ எனக்கு எதுவும் வேணாம். இப்போ உங்ககிட்ட பொருளாதாரம் இல்ல, இல்லாத இன்னைக்கு நீ கடன் தான் வாங்கிட்டு வந்திருக்கணும். எவ்வளவு? 2000 வாங்கினியா? கடன் வாங்கி இருக்கணுமே, வெளியே சொல்ல முடியாது. என்ன எல்லாம் எனக்கு தெரியும். சில இது வெளியே சொல்லணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் குடும்பத்தை ஒன்றுபடுத்திருந்தாயே, எந்த ஒரு குறைபாடும் இல்லாத வழிவகுத்து கொடுத்தாரு. புரியுதா? இன்னைக்கு இந்த தாயும் வந்து இன்னைக்கு மனசுல நினைச்சது ஒரு வாழ்க்கை, ஆனா நடந்தது ஒரு வாழ்க்கை. இந்தா இல்லையா?
அம்மானா அம்மா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. இந்த ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணி சித்திரை மாசத்துக்குள்ள குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன். படிச்சுட்டா எனக்கு என்ன பண்ற? ஒரே மனுஷரை சொல்லிடுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். என் புள்ள நல்லா நான் புழைக்க வைக்கிறேன். 2 பேரும் வந்து கணவன் மணி எனக்கு 7 மாலை வாங்கி, இந்த மாதிரி 2 பேரும் கணவன் மணி ஜோடியா வந்து 7 மாலை வாங்கி போடுறியா? சத்தியம் பண்ண. கருப்பசாமி உத்தரவிட்டு சித்திரை மாசத்துக்குள்ள இந்த கருப்பசாமி கணவன் மணி ஒன்றுபடுத்திருந்தாயே, இது சத்தியம். என்ன மறந்துட்டா நான் மறந்துடுவோம் ஒண்ணு. 2 பேரும் வந்து மாலை போட்டு விட்டுருவோம். 7 மாலை. நீ எனக்கு எது வேணாம், உங்ககிட்ட பொருளாதாரம் இல்லை, புரியுதா? நீ எனக்கு எதுவும் கடனை உடனே வாங்கி எனக்கு எதுவும் வேண்டாம் தாயே. எனக்கு படியலுக்கு ஆள் இருக்கிறாங்க, நான் வலியுறுத்தி கொடுத்துறேன். அதனால கருப்பசாமி நான் குறைச்சி சரி பண்ணி கொடுத்துறேன். இன்னைக்கு ஒவ்வொரு பொழுதும் இந்த தாய் படுக்கிறப்பெல்லாம் காலையில உயிரோட ஏந்திருப்பனா இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பயந்துக்கிட்டு தான் படுக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே, எந்த ஒரு குளறுபடி இல்லாத, எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத இந்த கருப்பு அவன் கூட நிற்கிறந்தாயே. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உன் கட்டுமனையிலையோ இன்னைக்கு தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு சமயபுரத்துக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. ஏன் செய்யல? கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த வேண்டுதலைக்கு நான் நிவர்த்தனை பண்ணி கொடுத்துறேன், புரியுதா? இந்த 11 நாள்ல உனக்கு உத்தரவு நான் அமைச்சு தரேன். எந்த ஒரு தடபாடா இருந்தாலும் சரி, எந்த ஒரு குளப்பிடியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கருமவினையா இருந்தாலும் இந்த மாலை ஒரு கருப்பை போய்க்கு சிறப்பா வலியுறுத்தி கொடுத்தாரு. உன் கட்டுமனைக்கு நான் கூட நின்று அதெல்லாம் நிவர்த்தனை பண்ணிடுறேன். நான் தான் சொல்றேன், இப்பதானே வந்து மண்ணை மேய்ச்சிருக்கிற, என் பிள்ளை எங்கிட்ட அழைச்சிடுவா, நான் அமைச்சு தரேன், புரியுதா? இப்ப உன் பிரச்சனைய நான் முடிச்சிடறேன். எத்தனையோ தடைகள் இருக்குது, இப்ப ஒவ்வொரு தடையும் நான் உடைச்சிடறேன். கருப்பசாமி நான் ஒன்றுபடுத்துறியா? என் காலடிக்கு வந்துட்டல, இந்த கருப்பை நான் வலியுறுத்தி கொடுத்துறேன். எத்தனையோ குறைபாடு, எத்தனையோ உட்டகுறை தொட்டகுறை, எத்தனையோ போட்டி போறாங்க, எது இருந்தாலும் கருப்பனை உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். இருந்தாலும் கருப்பசாமி இந்த தாய்த்து எங்க வாங்கி போட்டீங்க? தாய்த்து ஒண்ணு வாங்கி போட்டிருக்கணுமே. நீ நீ இப்ப இல்ல, இதுக்கு முன்ன போயிட்டு வந்த, அது போயிட்டு வந்ததுதான் உன் குடும்பம் அப்படின்னு பார்த்தாலும் நீ செதறி இருக்கணும், புரியுதா? அதுக்கு எத்தனையோ பேர் தண்டு கட்டி அதெல்லாம் உடைச்சி எடுக்கணும், குடும்பத்தை 4 பக்கம் செதறி விடணும்னு நினைச்சாங்க. ஆனா கருப்பசாமி யார் எந்த திட்டமிட்டாலும் நான் கருப்பை ஒன்றுபடுத்துறேன், ஒரு பட்டியல அடைச்சிடுறேன். எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிர் சேதம் இல்ல, நான் மாலையோர் கருப்பை காப்பாற்றி வழிகாட்டுந்தாயே. வழக்கு முடிச்சு கொடுத்தா என்ன பண்ற? எத்தனை கேடா? நான் எத்தனை கேட்டாலும் நல்லா நினைச்சு பாரியா, வார்த்தை விட்டுறாத. ஆமா, வார்த்தை விட்டீங்கன்னா மாட்டி நல்லா நினைச்சுக்க. அதே மாதிரி இன்னைக்கு 10 சிப்பம் 15 சிப்பம் போய் உட்காருது, நான் அழைக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தையே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலா இருந்த கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு புத்திர வேகம் தடை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி தாமதமாயிருக்கு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்து இன்னும் தள்ளுதைய. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு புத்திர வேகம் அமைச்சு தரேன். அமைச்சு கொடுத்தா என்ன பண்றியா? யாரு மொட்டையா இருக்கு? குழந்தைக்கு மொட்டையை அடிச்சு மொட்டை வந்து கருப்பசாமி உத்தரவிட்டு அதுவும் குலதெய்வத்துக்கு நீ வழிபாடு பண்ணிக்கோ, புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு குழந்தை பாக்கியம் அமைச்சு தரேன். இங்கிட்டுதான் பேர் வைக்கணும், இங்கதான் பேரை வைக்கணும். மொட்டைய நீ அங்கிட்டு போய் அடிச்சுக்கோ, நான் பேரு வச்ச வாட்டி அதுக்கு மேல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி வருது இல்லையா? பெருமாள் உனக்கு யாரு சொன்னது? ஏறமாட்டி புடவைக்காரி வருவா, புரியுதா? பெருமாள் இல்ல. சில பேர் பெருமாள் பெருமாள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பெருமாள் இல்லையா? சாப்பிடுதாரு, அப்படியே சாப்பிடு. உணவு கட்டுப்பாடு வேணும். இந்த பொட்டனை வாங்கிட்டு வரும்ல, அதெல்லாம் நிறுத்திக்கிறேன் இன்னையோட. ஒட்டனத்தை தொட்ட அவ்வளவுதான், நான் பொறுப்பு இல்லை. நல்லா மென்னு சாப்பிடு.
எத்தனை 2 பையன் ஒரு ஆண் வரிசை வரணுமே. உன் கூட பிறந்த பிறப்பு எத்தனை தாயே? 2 அப்பாசன் ஆயிருக்குமே. இன்னொன்னு ஆச்சே. அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் மாதவிலை பிரச்சனை கொஞ்சம் தாமதாயிட்டு இருக்கு தாயே. அது கொஞ்சம் நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு இதில் இருந்தால் நான் போயிட்டேன். கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு வேணும். பாவக்காய், பன்னிக்கறி, முட்டை, புரோட்டா நிறைய சாப்பிடுவியா? அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. இன்னமேட்டு நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா கருப்பசாமி நான் கடைசியா என் மேலே தப்பு வரக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் வாய் அடங்கி இருக்கணும். குழந்தை பிறந்தது நீ அதுக்கு மேலே என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ. சாப்பிடு. எனக்கு 3 கிடா வருது. நான் சீக்கிரம் முடிச்சு என் மக்களுக்கு அன்னதானத்துக்கு வடிவத்து கொடுக்கணும். அதாவது எனக்கு பட்டி இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கிடாய் வாங்கி விட்டுருக்காங்க. எத்தனை MBBS டாக்டரு, IAS ஆகியிருக்கிறாங்க, குதிரை கட்டி கொடுத்துருக்காங்க. புரியுதா? இன்னொன்று திருமணத்துக்கு 3 கிடா. அதெல்லாம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கிடாய் வாங்கி கருப்பசாமி நான் ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்து பட நான் வெட்டி மக்களுக்கு அன்னதானம் பண்ணுன்னு இன்னைக்கு அவன் பட்டி போட்டு வச்சுட்டான். இங்கிட்ட ஒரு கிடா இல்லாத இருந்தது, இன்னைக்கு பட்டி. இன்னும் ரோடு கிடா வேணும். கொஞ்சம் தீட்டு சாப்பாடு எதுவும் சாப்பிடாது ஐயா. காரியத்துக்கு போகக்கூடாது. புரியுதா? போகக்கூடாது யாருமே. எப்படி போகும்? வாங்க வாமா. எங்கெங்கயோ சுத்திட்டு கடைசி எங்கேயோ வண்டியாடாப்பா. அவன் பொய்ய சொல்றான், வாக்கு சொல்றானா இல்லையானா 4 பேர் 4 விதமா பேசினானுங்க. அவனுங்க பேச்ச கேட்டு எங்கெங்கயோ போனேன். நான் உன்ன வேற ஆளே சொன்னேன். இன்னைக்கு எல்லாம் கேப்பாரு பேச்சு கேட்டு போனேன். கடைசியாடி எவன் போனாலும் அவன் பூசேரி உண்மையா இருக்கிறான்டா. ஆனா உன் குறை தலைக்கு மேல கருமா வச்சுட்டு உடனே முடியும்னா எப்படா முடியும்? இன்னைக்கு பார்த்தாலும் குழந்தை இன்னைக்கு ஐசியூல இருக்குது. உயிர் பொழைக்குமா பொழைக்காதா? கருப்பா உன்னை விட்டு எனக்கு யாரா இருக்கிறா கருப்பா? இல்லடா பண்ணுவேன். எவன் செஞ்ச பார்த்து பண்ணுவேன் கருப்பா. என் குழந்தை நீ தாண்டப்பா. நீ இதை கையில் விட்டா எப்படா வாழுவேன்? சொல்ற கருப்பா. அப்பாடா பண்ணது இல்லப்பா. கருப்பசாமி உத்தரவிட்டு திருத்தணி பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு பாதிப்பும் வராது, பங்கச்சொல் இல்லாத மாளிகை ஒரு கருப்பை உத்தரவிட்டு பங்குனி மாசத்துக்குள்ள உத்தரவாகி காமிச்சாரு. சத்தியம். கருப்பசாமி இன்னைக்கு எதுவும் பொருளாதாரமும் இல்லை. என் புள்ள இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி நீதான் எனக்கு துணையா இருக்கணும். எனக்கு யாரும் ஆதரவு இல்லை. அதனால என் புள்ள இன்னும் டைம் கொடுத்துட்டான். 48 மணி நேரத்துல பிள்ளைக்கு உயிர் போயிரும் அப்படின்ட்டான். கருப்பா எனக்கு முழுக்கால முடியுதாடாப்பா. கருப்பா எனக்கு வராதாப்பா. கருப்பா அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு
என் குழந்தை உசுரை நான் காப்பாத்துறேன்டா. சத்தியம்டா. ஏய், இந்த பணத்தை எடுத்துருவா. பணத்தை வாங்கி போறது இந்த குடத்தை எடு. பணம் வாங்கி போற குடத்தை எடியா. எவ்வளவு இருந்தாலும் என் புள்ள செலவுக்குடா. என் குழந்தைக்கு ஒரு கனியா புல்லு கொஞ்சம் கூட இந்த கருப்பசாமி உன் கூட இருந்த அந்த 48 மணி நேரத்தை மாத்தி அமைச்சு என் புள்ள உசுரை காப்பாத்துறேன். ஆனா உயிரை காப்பாத்தினா எனக்கு எதுவும் செய்யாத. தலைமுடி எடுத்து எனக்கு கருப்பசாமிக்கு சரி. எடப்பாடி நீங்க தொழில் செஞ்சு நஷ்டம் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கணும். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க இன்னைக்கு எல்லாம் கூட இருக்கணும் சதி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட இருக்கிறவன சதி பண்ணிட்டு இருக்கோம். யார் எதை சதி பண்ணாலும் இந்த மாளிகை கருப்பேன் உன் கட்டுமனைக்கு கூட நிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தாலும் கிரக சூழ்நிலையும் சரியில்லை. இன்னைக்கு கிரக சூழ்நிலை சரியில்லை. ஆனால் அந்த கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனையில இன்னைக்கு பல குழப்பம். கூட கூட இருக்கணும்னு சரி, கூட பிறந்தவனும் சரி, எல்லாம் எதிர்ப்பா இருக்கிறான். ஆனா அந்த கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எந்த எதிரியா இருந்தாலும் அதை நான் வெறுத்துறேன். இன்னைக்கு எல்லாம் கூடயே இருந்து இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இந்த தொழில் செய்யறப்ப அதை நிறுத்தி வச்சிடறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆபீஸில் வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. யார் எந்த தொந்தரவு கொடுத்தாலும் இந்த கருப்பசாமி கூட நிக்கிறியா, உனக்கு தொழில் மேம்படுத்துறேன், வருமானத்தை வெளிவத்துறேன். இன்னைக்கு எல்லாம் ஏமாத்தி என்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சொத்து அடுத்த மேல கிரையும் பண்ணி வச்சிருக்கணும், என்னாலும் போயிடுச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய எந்த குறைபாடா இருந்தாலும் நான் நிவர்த்தனை பண்ணிருக்கேன். உன் சொத்தை நான் கருப்பசாமி பொறுத்துரு. நீ பொறுத்தவன் பூமி ஆளுவான், புரியுதா? நீ பொறுக்க மாட்டேங்கிற உடனே எனக்கு முடியணுங்கிற நான் பாத்துக்கிறேன். நீ தப்பு பண்ணிட்டியா, அப்புறம் நீயே வந்துக்க, நான் பாத்துக்கிறேன். இந்த கருப்பசாமி உன் கூட வைக்கிறடா. யார் எந்த தொழிலா இருந்தாலும் இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரி, 2 பேருக்கு 7 நடக்குது உண்டா இல்லையா? இன்னைக்கு ஏழச்சனியால இன்னைக்கு எல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எதை எழுத்தாலும் இந்த கருப்பு அவன் கூட நிக்கிறியா, நல்லபடியா வலுவாச்சு கொடுத்துறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் எத்தனையோ போட்டி போறாம எதா இருந்தாலும் நான் மாளிகை கருப்பா உன் கூட நிக்கிறியா, அதை நான் அமைச்சு தரேன். இந்த தை மாசம் பிறக்கட்டும், புரியுதா? தை பிறந்ததோ வழி பிறக்கும், வெகுதிமா போ. நான் வர வைக்கிறேன், நீ போ. ஊரு கஜல்நாயக்கம்பட்டி. கஜல்நாயக்கம்பட்டி கஜல்நாயக்கம்பட்டி வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனையா இருந்தேன். இங்கிட்டு வந்து மண்ணை மேய்ச்சிட்டு போவோம். என் பையனுக்கு திருமணம் ஆச்சு. ஆனா திருமணம்னாலும் உனக்கு தெரியாது. அவன் பூசேரி குழந்தைகிட்ட சொல்லிட்டான், காதல் திருமண வாழ்க்கை வருது, நல்லபடியா அமைச்சு தருவோம், ஆனா ஸ்டேஷன் ஏறணும் அப்படின்னு. ஸ்டேஷன் ஏறினீங்களா, நல்லபடியா நான் 1 ஒழிச்சு தரேன். 1 ஒழிச்சு கொடுத்துருந்தா முடிச்சாச்சு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மக்கா வந்து இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நீ புலம்பிட்டு இருந்த.
குழந்தை பாக்கியமா அமைச்சு கொடுத்துட்டேன். இன்னைக்கு மருமக மாசமா இல்லைன்னா அதுக்கும் குழந்தை பாக்கியத்தை அமைச்சு கொடுத்துட்டேன். இப்ப எத்தனை மாசம்? 4 மாசம். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல சிறப்பா வழிவச்சு கொடுக்குறேன். உனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாத இப்பதான் மன நிம்மதி. எத்தனையோ பேர் எதே சொன்னாங்க, பல பேர் எதிர்ப்பா இருந்தாங்க. யார் எதிர்ப்பு இருந்தாலும் கருப்பம் கூட நிக்கிறதாங்க. மன உருகி மனசார என்னை நம்பி இந்த மண்ணை மிதிச்ச உன்னுடைய குறையெல்லாம் மழை போல கஷ்டம் இருந்த பனி போல தீர்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல எந்த பாதிப்பு இல்லாத, எந்த ஒரு பங்கச்சொல் இல்லாத, எந்த ஒரு அவச்சொல் இல்லாத இந்த மாலையார் கருப்பை இன்னைக்கு ஒரு கட்டுமனை இருக்க இடம் ஒண்ணு வேணும் அப்படின்னு மனசுல புலம்பிட்டு இருக்கிறேன். அந்த இடத்தையும் உனக்கு கருப்பசாமி உத்தரவிட்டு அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? எத்தனை கிடா வெட்டுவ? 2 கிடா. சரி, விளக்கத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு 2 கிடா வெட்டினா கூட 1 லட்ச ரூபா 70,000 ரூபா ஆகும். உன்னால முடியாது. இன்னைக்கு நீ கூலி வேலை. அதனால கருப்பசாமி ஒரு 100 அனாதை குழந்தை ஆசிரமத்து குழந்தைங்களுக்கு, கால ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு வயிறார ஒரு நேரம் சாப்பாடு. உன்னுடைய ஜில்லாவில் குறிப்பிட்டு 5 கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு அனாதை ஆசிரமம் இருக்குது. கோழிக்கறி செஞ்சு 100 குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுறியா? அடி சத்தியம். கருப்பசாமி இருக்கு. நீ 2.5 வருஷத்துல சத்தியம் இந்த கட்டுமனை உனக்கு அமைச்சு தரேன். இது சத்தியம். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு சோறு ஓடலைன்னா நான் ஒன்னா புடிங்கி விட்டுருவேன். நீ எனக்கு எது வேணாம். என் புள்ள இன்னைக்கு எத்தனையோ பேரு வயிறார சாப்பாடு இல்லாத அனாதை குழந்தைங்க அடமோதிட்டு இருக்குது. அதனால என் பிள்ளைங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுருவேன். யார் அவங்க? ஆயாங்க பாவம், நான் 2 வெளுக்கிறவா. உனக்கு எவ்வளவு வயசாகி கொஞ்சம் திமிரு பண்ணிட்டு இருக்குது. நீங்க बेटा चाट एंगड़ा क्या क्या लपड़ा मारा आएगा? क्या लपड़ा? किधर? उधर में जमाई क्या? उधर में चोर आएगा। जमाई क्या? जमाई क्या बोलो? मापले 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 தான் ஒரு ராவுடி பண்ணிட்டு இருக்கறியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தாய். கருப்பசாமி உத்தரவிட்டு தொழிலெல்லாம் கொஞ்சம் தாமதமா இருக்குது. ஆனால் கருப்பசாமி நீ தான் நல்லபடியாக தொழிலை அமைச்சு தரணும், வருமானத்தை வலியுறுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பம் உத்தரவிட்டு நல்லபடியாக 10 ரூபா வந்தால் தேவையில்லாத விரைச்செலவுல பண்றேன். 1000 பொருள் போகணும். 1000 பொருள் பார்த்தாலும் கொஞ்சம் செலவை சிக்கனம் பண்ணிக்கியா? புரியுதா? செலவை சிக்கனம் பண்ணிக்கா. இப்போ உனக்கு நல்ல நேரம் அமைச்சிருக்கீங்க. புரியுதா? 10 ரூபா நிறுத்தி வை. அது விட்டேன்னா பின்னால சிரமப்படுங்க. நீயும் காரு வாங்கணும், 4 பேர் மாதிரி வண்டியில போகணும் வரணும்னு ஆசைப்படுற. கருப்பன் உத்தரவிட்டு உனக்கு காரை அமைச்சு தரேன். அமைக்கலாமா வேண்டாமா? ரொம்ப நல்லா இருக்கும் சாமி. புருஷன் பொண்டாட்டி சண்டை சாடி எல்லாமே நல்லபடியா இருக்கும் சாமி. நல்லபடியா இருக்கணும். யாரு கடன் கொடுப்பா? கடன்லாம் யாரும் தரமாட்டா. அமைச்சு தரேன். உனக்கு ஒரு வண்டி வாகனத்தையும் அமைச்சு தரேன். சித்திரை மாசத்துக்குள்ள கார் ஒண்ணு அமைச்சு விடலாமா? கரெக்டா இருப்பியா? இது கொஞ்சம் நிறுத்திடுறியா? கொஞ்சம் போலோ नको नहीं बोलो नको कोई निकल बोलते हैं बोल ली क्या बोलो कोई निकल बोल கார் வேணும்னா குடி நிறுத்து சரி சாமி இல்ல குடி பாட்டில் வேணும்னா நீ பாட்டில் போட்டுக்கோ கார் வராது உனக்கு नको कोई निकल बोल அதுதான் சொல்றேன் அதை நிறுத்தினால உனக்கு வாகனம் உன் ஊடு தேடி வரும் உன்னை 4 பேர் மதிக்கணும்ல கருப்பசாமி உன் கூட நான் நிற்பேன் புரியுதா நெஞ்ச நிமிச்சு எங்க போய் வியாபாரம் பண்ணாலும் நான் அந்த வியாபாரத்தை அமைச்சு தருவேன் நீ கடனை கட்டுறது தெரியாத அளவுக்கு நான் கடனை கட்டி கொடுத்தேன் எவ்வளவு நாளைக்கு குடிக்க மாட்டேன் போல் அப்புறம் கார் வாங்கிட்டு போதையை போட்டு வண்டி ஓட்டுறியா नहीं 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 நக்கோ चलो எனக்கு ஒண்ணும் இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல तू भी बोले 5 वर्ष 6 மாசம் குடிக்காதது அப்புறமேட்டு திருப்பி ஒரு 30 நாள் டைம் தரேன் திருப்பி கயிறு கட்டிக்கோ ஆனா மீறி குடிச்சிட்டு உனக்கு வண்டி வாங்கி தருவேன் ஆனா மீறி குடிச்சிட்டு
ஓட்டம் போட்டேன்னா 9 குட்டிக்கு வரணும், இந்த கால் இருக்காது. இதெல்லாம் நான் இப்ப இந்த ரெக்கார்டு பண்ணிக்கோ. ஒரு நாளைக்கு நான் பொய்க்காரனா இருப்பேன், மக்கள்லாம் பொய்க்காரனா இருப்பாங்க. இதுதான் உண்மையை சொல்லும். ஆமா சாமி. ஓட்ட மாட்டேங்குது சூடு தெரியா 6 மாசங்கிற போல போறோம். ஓ நான் பாத்துக்கிறேன் போ. புடி நிறுத்து. வேலூர் 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 வேலூர்ல இருந்து யாரோ வந்துருக்கீங்க? கருப்பசாமி 1, வேலூர்ப்பா. கருப்பசாமி 2, எந்திரிச்சாங்கப்பா. கருப்பசாமி 3. சரி. சித்தூர் சித்தூர் வராங்க சாமி. வாங்கண்ணா. பொருளாதார தடை அப்படின்னு கேட்க வந்திருக்கணும். வாங்க தொட்டு கும்பிட்டு செல்லெடுத்து கீழ் பைக்கில் கொடுங்க. சரி விளக்கம். யாரு போலீஸாரு வராங்களே? குடும்பத்துல யாருப்பா போலீஸ்? போலீஸ்ன்னு வருது. குடும்பத்தோட இல்ல அங்காளி பொங்காளி. அதுதான் நான் கேக்குறேன். தொட்டு கும்பிடு. நீ தொட்டு கும்பிடியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன். உட்காரு. உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உங்க கட்டுமனையிலையும் பல குழப்பம், மனசுல நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சத்துருவு. ஆமான்னா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. அதே மாதிரி கருப்புசாமி அங்க வாழலாமா வேணாமா? இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ மனசுலயும் ஒண்ணு நினைச்சிருக்கிற. உடைச்சு சொல்லிட்டா மனசு சொல்லிட்டா ఏమి చెప్పే ఏంటి హోటల్ చెప్పుతాయే హోటల్ சரி. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க பல நஷ்டம், எதுவும் வியாபாரம் இல்லை. நானும் எத்தனையோ கோயில் குளத்துக்கு போனேன், தேவையில்லாத நிறைய பரிகாரம் அதை செய்யணும் இதை செய்யணும்னு கட்டி கொண்டு வந்து எல்லாம் எலுமிச்சிங்க தொங்கிட்டு இருக்கிறீங்க. கட்டுமனையில வியாபாரம் செய்யற இடத்துல இருக்குது, இந்த ஒரு குளறுபடியா இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு தரேன். என்ன பேர் வச்சிருக்கிற? அது இருக்கட்டும். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உனக்கு அமைச்சு தரேன், வியாபாரம் அமைச்சு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் மேல ஒரு கெட்ட சொல்லு வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அதால கணவனுக்கும் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால கருப்பசாமி வியாபாரத்தை அமைச்சு தரேன். உன் வீடும் இன்னைக்கு மூளை குத்துல வருது, அக்கினி மூலையில தண்ணி புழங்கிட்டு இருக்கிறீங்களே. இன்னைக்கு அக்கினி மூலையில தண்ணி புழங்கிட்டு இருக்குனால 10 ரூபா வந்தாலும் ஆஸ்பத்திரி செலவு தான் வந்துருக்கு. அதான் சொல்றேன், இன்னைக்கு கருப்ப பையில பிரச்சனை இருக்கணுமே. இந்த ஒரு சூழ்நிலை திடீர்னு பார்த்தாலும் போய் முடக்கடியாயிரும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னோட நோயை சரி பண்ணி கொடுத்துறேன், தொழிலும் மேம்படுத்தி கொடுத்துறேன், வருமானத்தையும் வலியுறுத்தி கொடுத்துறேன். எத்தனையோ கஷ்ட நஷ்டம், எத்தனையோ போட்டி போறாம எது இருந்தாலும் இந்த கருப்பு அவன் கூட நிக்கிறேன் ஐயா. தொழில் நல்லபடியா அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? எனக்கு வேண்டாம். இப்ப நீயே கந்து நோட்டு வேற நிறைய வச்சிருக்கிறிய. அதான் சொல்றேன், கடை நோட்டு வாங்கி சொல்லி வச்சிருக்கிறேன். 100 ரூபா வியாபாரம் ஆனாலும் ஒவ்வொரு நோட்டுக்கு வரவு வச்சுக்கிறேன். அதனால கருப்புசாமி எனக்கு எதுவும் வேண்டாம், புரியுதா? நல்லபடியாக வியாபாரத்தை ஓட்டி கொடுக்குறேன். என்னுடைய பேரை வச்சு என்ன பேர் வைப்ப?
கருப்புசாமி 18 கருப்புசாமி. சேலம் மாளிகை வர கருப்பசாமி. நான் வந்து 18 கருப்புசாமி என் பாலகன், என் கூட பிறந்த சகோதரன். என்னுடைய பேர்ல நீ அம்மன் கருப்பன், நான் உத்தரவிட்டு ஒழு வைக்கிறேன். அவன் வரவன் தான் பிரச்சனை அவன் குடும்பத்துல. அவன் பல வேலைக்காரன், நீ அவன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிற. நீ அவன்கிட்ட சிரிச்சுக்கிட்டு பேசுற. அதான் சொல்றேன், எந்த ஒரு மாசமா இருந்தாலும் உன் வியாபாரனோ அதுதான் பார்க்கணும். புரியுதா? அதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன் சார். எந்த கோயிலுக்கு போன? எங்கிட்ட நீ போவாத. இதுக்கு மேல உன் கட்டுமனையில நான் நிக்கிறேன். மன உருகி என்ன நினைச்சு நீ வியாபாரத்தை ஆரம்பி. ஃபர்ஸ்ட் ஒரு இலையில இல்ல ஒரு கப்பல சாதம் போட்டு கருப்புசாமி என்னுடைய பேரை சொல்லி செய்யும்போது சாமிக்கு விஷயம் எடுத்து எச்சிப்படாத வச்சுட்டு நீ வியாபாரத்தை ஆரம்பி. அந்த அப்பா கும்பிடுறேன். நான் தான் சொல்றேன், நீ எச்சிப்படாத எடுத்து நீ ஆரம்பி. கருப்பு உன் கூட நின்று பொருளாதாரம் அதிகப்படுத்தி கொடுக்குற, வருமானத்தை வலுவத்தை கொடுக்குற. இருக்கிறதெல்லாம் ஒரு போய் சொசைட்டில கிடக்குது. பாதி வித்துருக்கணுமே. வெளியே சொன்னா வெக்கக்கேடு. யாருக்கும் சொல்லாத கௌரவமா நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கருப்புசாமி என் பிள்ளை இதுக்கு மேலே நான் தளர விட மாட்டேன். நீயும் எத்தனையோ ஆம்பளை படாத கஷ்டம் கூட நீ பொம்பளை பட்டுட்டு இருக்கிற. கையை பிடிக்கிற இடத்துல காலை பிடிச்சி 10 அடி வாங்கி போட்டு அந்த வியாபாரத்தையும் நீ ஓட்டணும். பார்க்குறவங்களுக்கு கேவலம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி நீ சிரமப்பட்டு இருக்கிற தாயே. என் பிள்ளைக்கு அதுக்கு மேலே எந்த கலங்கம் வராத. கருப்பன் கூட நிற்கிறேன்டா. 100 ரூபா அடியா நான் தரேன். நீ என்ன எனக்கு படி அளக்குற? நான் என் பிள்ளைங்க கஷ்டத்துல வரல, இந்த தவப்ப நான் தான் படி அளக்குறேன். கொஞ்சம் கம்முன்னு இது. இந்த பிள்ளைக்கு கெட்ட சொல்லு வந்திருக்குது, வருது, உஷாரா பாத்துக்கோ. புரியுதா? முடிச்சுக்கோ. அம்மாப்பேட்டை பூ வியாபாரம். யாரு? தொட்டு கும்பிடு. கருப்பசாமி 7 மாசமா இங்கிட்ட நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், என்னால வர முடியல. இன்னைக்கு உத்தரவிட்டு இங்க வந்திருக்கிறேன். குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் பெரியாண்டிச்சி அம்மா. யாரா? பெரியாண்டிச்சி அம்மா. போய் தொட்டு கும்பிடுப்போ. கணவன் மணி பிரிஞ்சு இருக்கணும். போடு மாலை. அதான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இப்பதான் வந்திருக்கிற. முடியல. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி, உன்னுடைய வாழ்க்கையே நீ இறந்துட்ட. முழுசா இறந்துட்ட. இன்னைக்கு உயிரோட இருக்கலாமா வேண்டாமா? இன்னைக்கு அவச்சொல்லப்பட்டுட்ட, அவமானப்பட்டுட்ட. இன்னைக்கு மாத்திரை கூட வாங்கி வச்ச, செத்து போனான்னு கூட. இந்த ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு குளறுபடி இல்லாத வலியுறுத்துறேன். மக்களை ஒன்றுபடுத்துறேன், உனக்கு தொழில் மேம்படுத்திடுறேன், கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன், கரும வினையை தீர்த்துறேன், குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன். எந்த ஒரு பாதபட்சமும் இல்லாத, பங்கச்சொல் இல்லாத வலியுறுத்தி கொடுத்தேன். நான் மாளிகை ஒரு கேட்பேன். நான் அழைச்ச பொருளுக்கு வெள்ளை குதிரை ஓடோடி வரேன். இன்னைக்கு பார்த்தாலும் சரியான உறக்கம் இல்லை, சாப்பிட உணவு இல்லை, தோட்டது. நீங்க எல்லாம் வெறுத்து போச்சு. பூமியில வாழலாமா வேணாமாங்கிற ஒரு சூழ்நிலை. வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா திருமண வாழ்க்கை 2 வாழ்க்கை வந்துருக்கணும். ஆமானா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லுவோம். இந்த ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணி குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன், தொழில் மேம்படுத்துறேன். எத்தனையோ கஷ்ட நஷ்டம், எத்தனையோ போட்டி போறாம எது இருந்தாலும் இந்த மாளிகை ஒரு கருப்பேன் உங்க கட்டுமணிக்கு கூட நின்று காவக்காரனா நின்று நல்லபடியா நீங்க தொட்ட பொருளை ஜெயமாகிற அளவுக்கு வலியுறுத்துறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை சித்திரை பண்ணி யாரு எது பிரச்சனை அவன் தவப்ப நான் நிக்கிறேன் ஐயா, நீ தைரியமா போ. பாத்துக்கிறேன். இன்னைக்கு நீயே தேடி போனது, புரியுதா? நீயே தேடி போனது. அதனால அதை நான் மாத்தி அமைச்சு நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. கருப்பு அவங்க கூட. அதனால கருப்புசாமி யார் எதை பண்ணுவாங்க என்னன்னு தெரியல. கொஞ்சம் பெட்டிஷனும் கொஞ்சம் போட்டு இருக்குது.
விளக்கு கொண்டு வாங்க. என்ன சொன்னேன், நீங்க தேவையில்லாத இந்த பொசிஷன் அப்படிங்கிறது யாருடைய விஷயத்துல தலையிடாங்க. உனக்குன்னு இப்போ சுய புத்தி இல்லை, புத்தியை அமைச்சு தரேன். கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழிலும் நீ விளையாடிட்டு இருக்கணும். 10 ரூபா வருமானம் இல்லை, மனசுல நிம்மதி இல்லை. இன்னைக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் இப்போ வாழ்க்கையை கணவன் பண்ணி திருமணம் இருக்கணும். அப்படியே தெரியுதியா, நான் சொல்றது இப்ப திருமணம் ஆயிருந்தாலும் இப்ப திருமணம் இருக்கணும்னா மனசுல பதிவு இதாயிரும். அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நான் போய்க்கிறது. இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் பல தொந்தரவு இருக்குது, உடல்நல பாதிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு யோசனை பண்ணிடுறேன். உன்னுடைய உடல்நல பாதிப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். சரி, விளக்கம். கருப்பசாமி உத்தரவிட்டு நீ எனக்கு எதையும் செய்யாது, எனக்கு எதையும் செய்யாதியா. ஏழைப்பட்ட குழந்தைங்களுக்கு உணவு போடுறியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 2 மாசத்துல அந்த நோயை சரி பண்ணி கொடுத்துறேன். இது சத்தியம். கனியடியா இன்னைக்கு கல் பிரச்சனை, உடல்நல பாதிப்பு, எப்படி போய் தொட்டு கும்பிடுப்போம். கருப்பசாமி உத்தரவிட்டு இருந்து சரி பண்ணிடுறியா? புரியுதா? நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறிய. கருப்பசாமி உத்தரவிட்டு எத்தனை நாள்? 61 நாள்ல அந்த தித்துளி பண்ணல. கொஞ்சம் சாப்பிட்ற உணவையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொஞ்சம் கோழி மாംசம் நிறைய சாப்பிட்டு இருக்குது. அது விட்டாதான் அது நான் குறைக்க முடியும். நீ சாப்பிட கருப்பசாமி ஏன் எனக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு கேட்டா நான் எதுவும் பண்ண முடியாது. நல்லபடியா அதை புத்தியை நான் மறக்கடிச்சு கொடுத்துறேன். புரியுதா? நல்லபடியா தொழில் மேம்படுத்துறேன், வருமானத்தை வலியுறுத்துறேன். நீ கஷ்ட நஷ்டமோ இன்னைக்கு எல்லாம் எதிர்ப்பையும் நான் குறைச்சி கொடுத்துறேன். புரியுதா? அதனால கருப்பசாமி உன் கூட நான் நிற்கிறியா, நல்லபடியா செல்வாக்கியம் அமைச்சு கொடுக்குறியா? நீ தொட்டதெல்லாம் தொடங்குற அளவுக்கு இந்த மாளிகை வர கருப்பேன் நான் நிவர்த்தனை பண்ணி கருப்பசாமி காப்பாற்றேன். நான் இங்க வந்து நிக்கிறேன். தைரியமா போ. நான் வரையா போ. நான் வரேன். போய்